Hello my dear medicos and parents, welcome to NEET Crackers தமிழ். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நேத்து அதாவது Jan 14 NTA வந்து ஒரு நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ரிகார்டிங் அப்பார் ஐடி. அப்பார் ஐடி அப்படின்னா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்றோம், அப்புறம் ஆதார்ல முக்கியமா அவங்க சில சேஞ்சஸ்லாம் பண்ணி வச்சுக்க சொல்றாங்க. அதை பத்தி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்பார் அப்படின்னா என்ன சொல்றேன், அப்பார்னா ஆட்டோமேட்டட் பர்மனன்ட் அகாடமிக் அக்கௌண்ட் ரிஜிஸ்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. இது என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டில் எம்இஸ் இருக்குல்ல, அதாவது எம்இஸ் நம்பர் போடவே நம்ம எந்த ஸ்கூலில் படித்தோம், நம்ம எப்படி படித்தோன்றது எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். எம்இஸ் வந்து காமன் நம்பர். அதே மாதிரி ஆல் ஓவர் இந்தியாவுக்கு ஒரே ஸ்டூடெண்ட் ஐடி கொண்டு வராங்க. சேம் லைக் அகாடமிக் ரிலேட்டட் டீட்டெயில்ஸை அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். நம்ம எங்கன்னா ஒரு 12th முடிச்சு ஜாபுக்கு போகிறோம், ஸ்கூல் டீட்டெயில்ஸ் போய் தெரிஞ்சுக்கணும், ஜஸ்ட் அவங்க நம்பர் மட்டும் என்ட்ரு பண்ணி அவங்க தெரிஞ்சுப்பாங்க. நம்ம எல்லா சர்டிஃபிகேட்ஸும் தூக்கிட்டு போய் காமிக்கணும் அர்த்தம் இல்லை. அதுக்காக கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் நீட்டோட டிரான்ஸ்பரன்சி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்காக நாங்கள் இதை கொண்டு வரோம். நிறைய இடத்துல ஸ்டூடெண்ட் வந்து போலீஸ் சர்டிஃபிகேட் வச்சு ஏமாற்றி இல்லை என்ரோல் பண்ணி போகிறாங்க நிறைய கம்பெனிஸ் இருக்கிறதுனால, அதெல்லாம் தவிர்க்கணுன்றதுக்காக இந்த மாதிரி காமனாக ஒரே ஒரு ஐடியா கொண்டு வராங்க. அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டு சப்போர்ட் திஸ் அப்ஜெக்டிவ் கேண்டிடேட்ஸ் ஆர் encouraged to use their APAR ID as well as Aadhaar-based authentication during the application and examination process. இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதார் கூட இந்த அப்பார் ஐடியை நீங்கள் சேர்த்து யூஸ் பண்ணுங்க. டியூரிங் அப்ளிகேஷன் பண்ணும்போது சரி, நீங்கள் நீட் எக்ஸாம் எழுத போவீங்க, அப்போ உங்களை வெரிஃபை பண்ணுவாங்க எக்ஸாம் சென்டரில், அதுக்கும் ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணுங்க. ஸோ அந்த ஆள் மாறாட்டம் பண்ணுறதெல்லாம் குறைக்கிறதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து கம்பல்சரியானா, இன்னும் வந்து அப்பார் ஐடியை நீங்கள் கம்பல்சரியாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்றதை பற்றி அவங்க சொல்லலை. ஆனால் ஆதார் ஐடியை பற்றி நிறைய சேஞ்சஸ் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்பார் ஐடி எப்படி அப்ளை பண்ணுறது சொல்லுறேன். அப்பார் ஐடியை அப்ளை பண்ணுறது எப்படின்னா, நீங்கள் மோஸ்ட்லி 18 and 18 பிலோ தான் இருப்பீங்க. இப்போ ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் அவங்க வந்து மைனர் கேட்டகரின்றதுனால அவங்க ஸ்கூலில் போய் ஃபஸ்ட்டு இதை பேரண்ட்ஸ் போய் ஒரு ஃபார்ம் இருக்கும், அத்தன்டிகேஷன் ஃபார்ம் கொடுத்து அவங்க ஓகே சொல்லணும். பேரண்ட்டோட கன்சென்ட்டோட ஸ்கூலில் தான் இதை உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்கூல் தான் ரெஸ்பான்சிபிள் இதை அப்ளை பண்ணி கொடுக்கறதுக்கு. ரிப்பீட்டர்ஸ் என்ன பண்ணுறது, ப்ரோ நான் ஸ்கூல் முடிச்சுட்டேன், இல்லை நான் இப்போ காலேஜ் படிச்சுட்டு நீட்டை எழுத போகிறேன், அவங்களாம் என்ன பண்ணுறதுன்னா, அவங்களாம் செப்பரேட்டாக டிஜிலாக்கர்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த டிஜிலாக்கர் மூலியமாகவே அவங்க அப்ளை பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு டீட்டெயில்டு வீடியோ எங்கேயுமே வரல, இன்னும் ரிலீஸ் பண்ணலை. ஸோ ரிப்பீட்டர்ஸாக இருக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இதை பற்றி பதட்டப்படாதீங்க. இதை வந்து அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப டேஸ் கணக்கெலாம் ஆகாது, 1 day 2 dayல பண்ணிடலாம். ஸோ பிரச்சனை இல்லை. இது நினச்சி குழப்பிட்டு இருக்காதீங்க, நம்மகிட்ட இல்லையா, நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இல்லையா, என்ன பண்ணுறதுன்ட்டு தெளிவான வீடியோ வித்தின் 1 day 2 to 3 daysல உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, அதை பற்றி கவலைப்படாதீங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முக்கியமாக ஆதாரில் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டீட்டெயில்ஸை வச்சுக்கோங்க, எடிட் பண்ணி வச்சுக்கோங்க, கரெக்ஷன் பண்ணிங்க சொல்கிறாங்க. லைக் நேம், டேட் ஆஃப் பர்த், ஃபோட்டோ, அதெல்லாம். உங்கள் நேம் தப்பாக இருந்தால், இப்போ இன்கேஸ் உங்களுக்கு 10th மார்க் ஷீட்டில் இனிஷியல் இருக்கும், ஆதாரில் இனிஷியல் இல்லாமல் வந்துட்டுருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஆதாரில் இனிஷியலோட உங்களுக்கு போடணும். 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே ஆதார்லேயே கொண்டு வாங்க. 10th மார்க் ஷீட்டில் தப்பாக இருக்குது ப்ரோ என் நேமு, ஆதாரில் கரெக்டாக இருக்க, என்ன பண்ணுறதுன்னா, நீங்கள் தமிழ்நாடு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ நம்பர் இருக்கும் அவங்க வெப்சைட்டில், கான்டாக்ட் பண்ணி நாங்கள் சேஞ்ச் பண்ண முடியுமா, எவ்வளோ டேஸ் ஆகும், நான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கேளுங்க, அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அதெல்லாம் பண்ண முடியாது இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அப்படியே மாற்றிக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னா அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது 10th மார்க் ஷீட்டில் கரெக்டாக இருக்குது ஆனால் ஆதாரில் தப்பாக இருக்குன்றப்போ நமக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, ஆதாரில் மாற்றிக்கலாம். ஆனால் மார்க் ஷீட்லேயே தப்பாக இருக்குது ப்ரோ, ஆதாரில் கரெக்டாக இருக்குன்ற போது அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாடு எஜுகேஷன் மினிஸ்ட்ரி கான்டாக்ட் பண்ணி நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது முக்கியமாக உங்களோட ஃபேஸ் ஐடி, அந்த ஃபோட்டோ இருக்கும்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ஃபோட்டோவுக்கு அப்டேட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் நீட் சென்டரில் போகும்போது நம்ம கண்ணு வச்சு பார்ப்பாங்களா, அந்த கார்னியல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க, ஃபேஸ் ஐடி ஸ்கேன்லாம் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு சின்ன வயசு ஃபோட்டோ வந்துச்சுன்னா அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும், ஒழுங்காக ஸ்கேன் நடக்காது, கொஞ்சம் டைம் எடுக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் தவிர்க்கணும். எக்ஸாம் சென்டரில் உங்கள் டென்ஷனை குறைக்கிறதுக்காக இதில் சேஞ்ச் பண்ணி சொல்கிறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட்டும் நீங்கள் மாற்றிடும், அகைன் ஒன்ஸ் ஸ்கேன் பண்ணி மாற்றிடுங்க. ஏன்னா சின்ன வயசில் வச்சு ஃபிங்கர் பிரிண்ட்டும் இப்போ வச்சுருக்கோம், பெரிய சேஞ்சஸ் இல்லை, ஆனால் அதை அந்த கரெக்டாக ஆத்தரைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் ஃபோட்டோ, உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், உங்கள் அட்ரஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, பேரண்ட்ஸ் நேம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எல்லாமே ஆதாரில் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிவிட சொல்கிறாங்க. எல்லாமே நியர்பை இ சேவை மையம் இருக்கும், அங்கே போங்க. வித்தின் 1 வீக்கில் இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சிடலாம். ஓகேங்களா, எந்தெந்த ப்ராசஸ்க்கு ஸ்டூடெண்ட் வரணுமோ அதுக்கு மட்டும் நீங்கள் போங்க. ஃபஸ்ட்டு உங்கள் பேரண்ட்ஸை விட்டு விசாரிக்க சொல்லுங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும், எந்தெந்த ப்ராசஸ்க்கெலாம் என் ஸ்டூடெண்ட் நான் கொண்டு வரணும் அதுன்னு கேட்டுட்டு அந்த ப்ராசஸ் மட்டும் நீங்கள் போங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் போய் இருந்துட்டு அதில் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நீங்கள் படிச்சுட்டே இருங்க. இது வந்து பேரண்ட்ஸோட வேலை. ஓகேங்களா, அப்பார் ஐடி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்ட்டு உங்கள் ஸ்கூலோட பொறுப்பு. ரிப்பீட்டர்ஸ்க்கு இன்னும் ஒரு
1 வீக் கிட்ட வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு வீடியோ வரும். நானும் அப்லோட் பண்ணுறேன். எப்படி பண்ணணுன்ட்டு இப்போ டென்ஷன் ஆகாதீங்க. உங்களோட மெயின் அப்ஜெக்டிவ் ஆதாரை பர்ஃபெக்டாக சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறது. அவ்வளோதான். இது டென்ஷன் படுறதுக்கு எந்த வேலையும் கிடையாது. இந்த நோட்டீஸை நான் டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். கவலைப்படாதீங்க. உங்கள் ப்ரிப்பரேஷன் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. ஈஸியாக முடிச்சிடலாம். 1 or 2 டேஸில் முடிக்கிற வேலை தான். ஆதாரம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.